ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கேன். எப்படி அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நைஸான உள்ள ஹேர் டை நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா அருமையாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது யார் வேணாலும் போடலாம். அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறவங்க, நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு இது போடலாம். நான் இதை ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன், கத்தாழையும் ஓம இலையும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரை அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டில் இந்த கத்தாழையை நான் என்னென்னா இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுக்கிறேன். அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்து போட்டுடலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எப்படின்றது தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்தோட சதையெல்லாம் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா சுத்தமாக எடுத்துடலாம். அதை இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துடலாம், எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்து அதோட தோல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுறலாம். இங்கே பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான். செம்மையான ஒரு இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த ஜெல்லை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நொங்கு மாதிரி இருக்குது பாருங்களேன். நொங்கு மாதிரி சதை மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது ஓம இலை எடுத்திருக்கேன் நான். ஓம இலை எடுத்திருக்கேன். அந்த ஓம இலை என்னென்னா ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம். நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு தேவையான இலையை நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் நான் அந்த கத்தாழை எடுத்து அதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். ரொம்ப குளிர்ச்சியானது, முடிக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரெண்டுமே. இங்கே பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓட்டிட்டேன். நான் அதோட கத்தாழை சாறு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நல்லா கழுவிட்டு நல்லா அந்த ஓம இலையை அதில் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெண்டும் நல்லா நைஸாக அரைச்சிடணும். நம்ம அந்த கத்தாழையோட தண்ணியில் மட்டும்தான் அது பண்ணணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த பாருங்கள், ரெண்டுமே நல்லா அரைச்சாச்சு. நல்லா வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா அது கத்தாழை மட்டும் நழுவி போகிற நொங்கு மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நல்லா நம்ம புழிஞ்சு நல்லா எடுக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு சாறு வர அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சின்னோண்டு பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே 2 ஸ்பூனுங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி. இதை லைட்டாக நல்லா லைட்டாக வாட வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக நம்ம அந்த கருஞ்சீரகம் வாட வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி அதே அளவுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம மருதாணி பொடியும் சேர்த்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ரெண்டும் ஒரே அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கலாம். எல்லாமே சரிசமமாக இருக்கணும். நல்லா கருக விட்டுறணும். நல்லா அங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வறுக்கையிலேயே நல்லா பிளாக் ஆகிடுச்சு. கண்ணு மருளி வந்துருச்சு பாருங்கள். நெருப்பு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதை இங்கே பாருங்கள், கணு இருக்குது. கொஞ்சம் தட்டை விட்டு ஆற விட்டுறலாம். அது போகுதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அணையுதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆற விடலாம். ஒரு 5 நிமிஷமாவது ஆறட்டும். நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஆற விட்டும் அது கணு அதிகமாக தான் அது அணையவே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோடு சேர்த்து நான் அரைக்க போகிறேன். அந்த கணுவோட சேர்த்து நல்லா அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிருங்க.
இல்லைன்னா டீத்தூளோட டீத்தூள் வடிகட்டிலால் சலிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அந்த கணு நெருப்போடய நான் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் கணுலாம் இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அது நல்லா நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் சைக்க வேண்டியதே இல்லை. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்ல பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அடுத்தது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நம்ம ஒரு பவுல் பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கிற சாறை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த ஓமவளியும் கத்தாழை சாறையும் ரெண்டையும் அதை நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். அது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நிறமே மாறி போயிடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், நிறமே மாறி போயிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை தேவையான நம்ம முடிக்கு ஏற்றாப்புல நம்ம பொருள் போட்டுக்கலாம். அந்த ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் நம்ம அதில் போட்டுக்கலாம். அதில் நமக்கு தலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப குளிர்ச்சியானது, முடியும் நல்லா வளரும், முடி கொட்டவே கொட்டாது. ஏன்னா கத்தாழை கலந்துருக்கிறதுனால முடி கொட்டவே கொட்டாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். செஞ்சு தலைக்கு போட்டுக்கலாம். எந்த அலர்ஜியுமே கிடையாது. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையாக நல்லா நம்ம வற்ற விட்டு நல்லா கெட்டியமாக கொண்டு வரணும். இந்த அளவுக்கு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியமாக கொண்டு வரணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கைப்படாமல் நிற்காமல் கைப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி நல்லா நல்லா ஆற விட்டுறணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுறணும். இதை நம்ம 2 மணி நேரத்துக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு செஞ்சு காலைக்கு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிளாக்காகும். நீங்கள் அது பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இது நான் 2 மணி நேரம் தான் ஆற விட்டு வச்சுருந்தேன். 2 மணி நேரம் தான் வச்சுருந்தேன். நீங்கள் நைட்டு செஞ்சு காலைக்கு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிளாக்காகும். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாய்.